என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக கிறிஸ்தவ ஒரு இனிய அனுபவம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நானும் அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களும் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பேரானந்தம் கொள்கிறோம். தமிழ் கிறிஸ்தவ விசுவாச தற்காப்பு ஊழியம் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய பாக்கியத்திற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அநேகருடைய கேள்விக்கு இன்றைக்கும் பதில் கிடைக்க போகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களிடத்திலே அன்பாய் இருக்கிறார். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சிக்கு போவோம். அண்ணே, ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் உண்டாகட்டும். இன்னைக்கு அண்ணே, இஸ்லாமியர்களுடைய இன்னொரு கேள்வியை நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒரு நபியாக அவங்க பார்க்குறாங்க. வேதத்தில் அவங்க நிறைய நேரம் அவங்க பார்க்கும்போது அவர் ஒரு சாதாரண நபி தான். காரணம், நிறைய இடங்கள்ல இயேசு கிறிஸ்து என்னிலும் பிதா பெரியவராக இருக்கிறார் அப்படின்ற வசனங்கள்லாம் அவங்க கோட் பண்ணிட்டு அவர் சாதாரண நபி தான், அவர் ஒரு தீர்க்கதரிசி மட்டும்தான் அப்படின்ற ஒரு கண்ணோக்கத்தெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இதை சொல்லும் போதே அவங்க இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, உங்களை விட இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அதிகமாக மதிக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நிறைய வைப்பாங்க. வச்சுக்கிட்டே இயேசு வெறும் நபி தான் அப்படின்னும் மற்ற நபிகளோடு ஒப்பிட்டு தான் இயேசுவை பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்கிற ஈசாவை பார்க்கிறார்கள். இன்னைக்கு நம்ம இதை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா நல்லா இருக்கும். ஸோ வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்ப்போனே. சொல்லுங்கண்ணே. ஆக்சுவலா குர்ஆன் சொல்லுகிற ஈசா ஒரு தீர்க்கதரிசி தான், அது அவர் அல்லாஹ்வுக்கு அடிமை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை பத்தி நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அது நம்ம அதை பத்தி கேள்வி கேட்கக்கூடாது. அதாவது எப்பவுமே நான் என்ன சொல்லேன்னா, எங்களோடது நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம போய் ஒரு கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இது பைபிள் சொல்லுகிற இயேசு தான் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இங்க ஒரு சின்ன கிளாஷ் வருது. அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு ஏற்படுகிறது. ஏன்னா வேதாகமும் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவர் தேவன், அவர் எல்லாவற்றுக்கும் அவர் தான் சர்வ லோகத்துக்கும் அவர் ரட்சகர், இப்படிங்கிற பல காரியத்தை குறித்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம். அதனால வேதாகமத்தை வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தையை அவங்க நம்மகிட்ட கேட்கறதா இருந்தால், நம்ம வேதத்துல இருந்து ஒரு காரியத்தை எடுத்து வச்சு நம்ம கேள்வி கேட்கறதா இருந்தால், நிச்சயமா நம்ம வேதத்துல இருந்தும் அவருடைய குர்ஆன்ல இருந்து நம்ம சில ஆதாரங்களை காட்டி நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். அப்ப வேதாகமத்தில இருந்து அவர்கள் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி மட்டும்தான் அப்படின்றதுக்கு பல வசனங்களை காமிக்கிறாங்க. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் பொழுது அவன் மகா தீர்க்கதரிசியானவர் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். இந்த விஷயங்களை வச்சுதான் அவங்க இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண தீர்க்கதரிசி தான். அப்போ ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்வாரு, என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன் அப்படின்னு சொல்லு. அப்ப நீங்க ஒரு வசனம் சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லுவீங்க. தொடர்ந்து இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது, அந்த நாளிகையும் அந்த நாளையும் என் பிதா ஒருவரை தவிர யார் அறியோ, குமாரனும் அதை அறியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கிறத பாக்குறோம். அப்போ அவர் சாதாரண ஒரு மனுஷன் தான், அவர் எந்த விதத்திலையும் ஒரு பெரிய இதுக்கு, ஆனா அவர் ஒரு நபி, ஒரு சிறந்த ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. முதலாவது, நம்ம பைபிள்ல இருக்கிற இயேசு கிறிஸ்துவ மதிக்கிறோம்னு சொல்லும் பொழுது, ஒருவரை நம்ம மதிக்கிறோம் அப்படின்னா அவர் எந்த விதமாக இருக்கிறாரோ அதே விதமாக நம்ம மதிக்க வேண்டும், அந்த டிக்னிட்டில மதிக்கணும். இப்போ ஒரு பெரிய இந்த தேசத்தினுடைய ஒரு ஜனாதிபதி இருக்கிறார் அப்படின்னா அவரை நான் மதிக்கிறேன்னா அவரை ஜனாதிபதியா ஏற்றுக்கொண்டு மதிக்கணும். நான் அவர் சாதாரணமா நம்ம ஊர் கலெக்டர் இல்ல ஒரு பியூன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு நான் அப்படிதான் நம்புறேன் ஆனா நான் அவரை மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது சரியானது அல்ல. அவர் முன்னால வேலை பார்த்த அந்த வேலையை வச்சு அவரை மதிச்சு பண்ண முடியாது. ஆமா. அப்போ அவர் ஜனாதிபதினா அவரை ஜனாதிபதி அப்படிங்கிற அந்த ஒரு சரியான ஸ்தானத்தை கொடுத்து அவர் மதிக்கிறதா இருந்தால் நான் மதிக்கிறேன்னு சொல்றதுக்கான அர்த்தம் சரியான, அதான் உண்மையான மதிப்பு. ஆமா, நாங்க இயேசுவை நேசிக்கிறோம், நாங்க இயேசு ரொம்ப உங்களை விட நாங்க நேசிக்கிறோம், அவர் எங்களுக்கு ஒரு நபி அப்படி கண்ணியப்படுத்துகிறோம் அப்படிலாம் சொல்லும் பொழுது அது உண்மையான வார்த்தையா அப்படின்னு பார்த்தா வேதாகமத்தின் அடிப்படையில அது உண்மை அல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அவமதிப்பது, இயேசு கிறிஸ்துவை அவருடைய உண்மையான மேன்மையை, அவருடைய உண்மையான மகிமையை தாழ்த்துவது அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடியும். இன்னும் குறிப்பா நம்ம ஒரு அழகான கதையை கேட்டிருக்கிறோம். எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது குருடர்கள் யானையை பார்த்த கதை. ஒரு 4 குருடர்கள் யானை பார்த்தாங்க. ஒருத்தன் காலை தொட்டு பார்த்தான், ஒருத்தன் காதை தொட்டு பார்த்தான், ஒருத்தன் வாழை தொட்டு, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொட்டு பார்த்துட்டு அவர்கள் தொட்ட ஒன்றுதான், அவர்கள் அறிந்து கொண்ட அந்த தடவை அறிந்து கொண்ட ஒன்றுதான் அது யானை அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம கதையில பாக்குறோம். ஒருத்தன் காலை தொட்டு பார்த்தவன்
யானை தூண் போன்று இருந்தது அப்படின்னு சொல்லுவான். இது காதை தொட்டு பார்த்தவன் முரம் போன்று இருந்தது. இது நம்ம கதையா கேட்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நாம தெரிந்து கொண்டதுதான் சரி அப்படின்னு சொல்ற ஒரு இதுக்கு தவறான ஒரு இதா இருக்கு அப்படின்றத புரிந்து கொள்றதுக்காக சொல்றோம். ஆனா இது போலதான் இன்னைக்கு அநேகருடைய வாதங்களும் இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இதுதான் அவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம புரிந்து கொள்ளலாம், அவர்கள் இந்த குருடலை போல அறியாமையில் இருக்கிறார்கள். அவர்கள் சரியான ஒரு வழியில் இல்ல, அவர்கள் ஏதோ தங்களுக்கான ஒரு லிமிட்டேஷன் உருவாக்கி கொண்டார்கள் அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். வேதத்தின்படி முழுமையான ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இயேசு என்பவர் யார் அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். வேதங்கள்ல வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவரை குறித்து அறிவித்திருக்கிறார்கள். அவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் பலவிதமான உலகத்துக்கு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்க. மோசையின் மூலமாக உங்கள் மத்தியில் இருந்து உங்கள் சகோதரனிடம் இருந்து அவர் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக வருகிற அவர் எப்படிப்பட்டவராக, மோசையை போல முகமுகமாக அறிந்தவராக இருக்க வேண்டும். தேவனை முகமுகமாக அறிந்தவர், அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய ஒருவராக அவர் இஸ்ரவேல் மத்தியில் இருக்க வேண்டும். இது மோசே மூலமாக வந்த தீர்க்க தரிசனம். ஆனால் அதே நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. அவர் தாசனாக, ஒரு ஊழியனாக, ஒரு சர்வெண்டாக அவரது பூமிக்கு வரணும். எல்லாருக்கும் சேவை செய்யக்கூடியவராக இருக்கணும். அவர் ஒடுக்கப்படணும், அவர் நொறுக்கப்படணும், அநேகருடைய பாவங்கள் அவர் மேல் சுமர்த்தப்படணும். இப்படி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவரை பற்றி தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வேதத்துல வாசித்தீங்கன்னா அநேக வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவர் ஒரு மெஸ்ஸியா, அவர் மரிப்பார். எப்படின்னா தானியேல்ல வாசிக்கிறோம், அவர் மரிப்பார், கொலை செய்யப்படுவார், ஆனால் தமக்காக அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு மெஸ்ஸியாவாக வருவார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் யூதேயாவில் இருக்கிற பெத்லெகேமே உன்னிலே இஸ்ரவேலை ஆளப்போகிற ஒரு இடத்துல வருவார். ஒரு ராஜாவாக, ஒரு ராஜாதி ராஜாவாக அவர் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒரு பிரதான ஆசாரியனாக, அவர் ஒரு பெரிய அப்போஸ்தலனாக இருப்பார். அப்போ ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொரு காரியத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்க போகும்போதுதான் தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி தானா? ஆம், தீர்க்கதரிசி தான். ஆனால் தீர்க்கதரிசிகளிலும் மேலானவர். இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண ஊழியனாக வந்தாரா? ஆம், உண்மைதான். அவர் எல்லாவரை விட தன்னை தாழ்த்தினார் சொல்ல முடியும் நம்ம. இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவா? ஆமா, ஒரு ராஜா தான். அவர் ராஜாதி ராஜா. இயேசு கிறிஸ்து கர்த்தரா? உண்மைதான், அவர் கர்த்தாதி கர்த்தா. இயேசு கிறிஸ்து ஆசாரியனா, பிரதான ஆசாரியனா? உண்மைதான், அவன் மகா பிரதான ஆசாரியன். அவ இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனா? மகா பிரதான அப்போஸ்தலன். அவர் தான் இந்த பூமிக்கு முதலாக அனுப்பப்பட்டவர். இப்படி இயேசு கிறிஸ்துவுடைய சகல விதமான ஊழியங்களையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா தான் அவருடைய சரியான போக்கஸ் அவர் யார் அப்படிங்கிற நம்ம அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது அவர் சாதாரண விஷயத்துக்காக இந்த பூமிக்கு இல்லை, அவர் ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக அவர், அதனாலதான் போல்டாக சொல்ல முடிஞ்சது. இந்த உலகத்துல அதிகாரமுடையவராக அவர் பேசினார். ஏதோ மற்ற தீர்க்கதரிசிகளை போல கேட்டுட்டு அப்பப்போ கேட்டுட்டு பேசல. அவர் அவர் என்ன பேசுவார், பிதா என்ன பேசுவார் அது அவர் பேசுவார். பிதா என்ன நினைக்கிறாரோ அது அவர் பேசுவார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு அதிகாரம் இருந்து நம்ம பார்க்கிறோம். அவருடைய அற்புதங்கள்ல பாத்தீங்கன்னா மற்ற தீர்க்கதரிசிகள் அற்புதங்களுக்காக ஒவ்வொரு முறையும் அவர் போய் ஜெபித்து கடவுள்கிட்ட கேட்டு அற்புதம் செய்வாங்க. இயேசு ஒவ்வொரு முறையும் சொல்லி அற்புதம் செய்வார். இதை நடக்கும், இது செய்யும் அப்படின்னு சொல்லி அற்புதம் செய்வார். அப்போ மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் இயேசுவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கும். ஏன்னால் அவர் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படிங்க நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவர் மகா பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப கிரேட் ப்ராஃபட், அவர் உலகத்திலே தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவின் ஆவினாலே சொல்லப்பட்டிருக்கிறது. சகலமும் அவருக்குள்ள அப்படின்னு நம்ம வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஒவ்வொரு வசனமும் பாத்தீங்கன்னா 1 பேதுரு 1:11 அவர் தீர்க்க தரிசனங்களுடைய ஆவியாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 24, 25, 27 அநேக தீர்க்கதரிசிகள் அனைவருமே இயேசுவை பற்றி முன்னறிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி லூக்கா 10 அதிகாரத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் அவரை காணும்படி வாஞ்சித்திருக்கிறார்கள். யோபுல வாசிக்கும் பொழுது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்கள் அவர் பூமியின் மேல் நிற்பார் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். அநேகருக்கு இயேசுவை காண வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அநேக தீர்க்கதரிசிகள் மீட்பராக பார்த்திருக்கிறார். அவர் ஒரு மீட்பர்
அப்ப பழைய ஏற்பாட்டுல அவர் ஒரு ரட்சகர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை பாக்குறோம். அதே மாதிரி இயேசு யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அங்கே ஆபிரகாம் அவருடைய நாளைக்கான ஆசையாக இருந்தார் அப்படின்னு பாக்குறோம். அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலியாக இயேசு காண்பிக்கப்பட்டிருக்கிறார். எப்படி தன்னுடைய மகனை பலியிட கொண்டு போகும் பொழுது அங்கே தானாக வந்து சிக்கி கொண்ட ஒரு பலியை காட்டி ஒரு பெரிய பலியாக அங்கே அவருக்கு முன்னுதாரணமாக்கினார் இயேசு கிறிஸ்து. இப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி வாசிக்கும் பொழுது அவர் தன்னை பற்றி சொன்ன காரியங்களும் அவரை பற்றி தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்களும் நம்ம வாசிக்கும் பொழுது அநேக விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இவருக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படியாகத்தான் யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் உலகத்துக்கு அனுப்பினார். இதெல்லாம் விட்டுட்டு நீங்க சொன்ன அந்த கதையின்படி பார்த்தா ஏதோ ஒண்ணு மட்டும் பிடிச்சா அவர் அப்படிதான் தெரிவார் தான் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியம் வந்து முழுமை அடையாது. அது வந்து நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கு நிறைய சகோதரர்களுடைய விஷயம் இதாக தான் இருக்கு. நிறைய இஸ்லாமிய அறிஞர்களாகட்டும் சில சகோதரர்களாகட்டும் என்ன பண்றாங்க, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உருவி எடுத்துக்கிட்டு, ஏன்னா அவங்களுக்கு அது ஒத்து போகுது, அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் எடுத்துக்குவேன். இயேசு ஒரு தீர்க்கதரிசி தான், பாருங்க இயேசு தீர்க்கதரிசி தான் உடனே சொல்லுவாங்க, இயேசு இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் வந்தார். இப்படி சில வசனங்களை எடுத்து சில வசனங்களை மட்டும் வெளியே சொல்லி அதை மட்டும் நம்ம மக்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கறது நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களால வந்து வேதாகமத்துடைய முழு சத்தியத்தையும் அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியும். சில விஷயங்கள் அவர்களுக்கு சாதகமா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு தேவனுடைய மகிமையை குறைக்கும்படி பார்க்கறாங்க. நல்ல ஒரு அற்புதமான கருத்துன்னு, அது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய காரியம். எல்லாருமே அதை யோசிச்சா நல்லா இருக்கும். ஒரே பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு இதுதான் அவர் அப்படின்னு சொல்லாம எல்லா தீர்க்கதரிசிகளும் என்ன சொன்னாங்க, மோசே சொன்னது மாத்திரம் அல்லாமல் எல்லா தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்கன்னா, அப்போ எல்லாத்தை விட இயேசு மேலானவர், ரைட். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பல இடங்கள்ல பிதாவை மேன்மைப்படுத்தி அவர் வந்து நான் தனியா எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது, அவர் என்னை விட மேலானவர் பெரியவர் இதை சொல்றது. அப்ப இந்த வாதத்தை வச்சு இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, பாத்தீங்களா அவர் வந்து கடவுள் இல்லை அப்படின்றதுக்கு கொண்டு வராங்க. இதற்கும் நம்ம பதில் அளிக்கணும். இது வேதத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா ஆக்சுவலா வந்து இயேசு கிறிஸ்து பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றது பாக்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எப்படி வந்தார் அப்படிங்கறது நம்ம தெரிந்து கொண்டாதான் அவர் சொன்னது சரியா அல்லது தவறான்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல அந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தான் ஜனங்களுக்கு புரியும். இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக வந்தார். நமக்கு தெரியும், அவர் மனுஷனாக வந்தார். தன்னுடைய தெய்வீகத்தை முழுமையாக அவர் தன்னுடைய மனுஷகத்துக்குள்ளாக வைத்துக் கொண்டுதான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் முழு தேவனாக இந்த பூமிக்கு வரல. சாதாரண கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்தாவியினால் உட்பவிக்கப்பட்டவராக ஒரு சாதாரண ஒரு மனிதனாக ஒரு மனிதனாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அது நமக்கு தெளிவா தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படிங்கறத எபிரேயருக்கு அந்த நிருபம் நமக்கு தெளிவா சொல்லுது. வாசித்தா அவர் வந்து தேவதூதர்களிலும் சற்று சிறியவராக இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 2 அதிகாரங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு எப்படிப்பட்டவர் அந்த பூமிக்கு வந்தார். அப்ப மனுஷன் தேவதூதர்களை விட சற்று சிறியவராக இருக்கிறான். இயேசு மனுஷனாக வந்தார், அவர் தேவதூதர்களிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ ஒரு மலக்குகளை விட சிறியவராக இருந்த இயேசு என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னது வந்து எந்த தவறுமே இல்லை. உண்மையாலுமே அவர் வந்து இந்த பூமிக்கு அப்படித்தான் வந்தார். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனு கோலத்துல வரும் பொழுது பிதா அவரிலும் பெரியவர் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் நமக்கு கிடையாது. இப்ப குறிப்பாக நீங்க சொன்னீங்க இயேசு வந்து எல்லாமே பிதா கிட்ட கேட்டுதான் செஞ்ச. உண்மைதான். ஏன்னா பூமியில வரும் பொழுது எல்லாமே பிதா என்ன செய்தாரோ அது குமாரன் செய்கிறார்னு சொல்றார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல சொல்லுங்க, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இல்ல ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய உயிரை பற்றி இப்படி சொல்ல முடியுமா? தன்னுடைய உயிரை பற்றி சொல்லுங்க, என் ஜீவனை நானே அதை கொடுக்கிறேன், நானே அதை எடுக்கிறேன், எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறார். அப்ப இயேசு தன்னை பற்றி இப்படி சொல்லும் பொழுது என்ன அதுல இருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம்னா, இந்த அதிகாரம் அவர் கையில இருந்தது. அப்ப பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். உண்மை. இந்த பூமியில இயேசு மனிதனாக இருந்த பொழுது பிதாவை கம்பேர் பண்ணும்போது முடியாது. அப்ப ஏன் முடியாதுன்னா, அவர் தேவதூதர்களை விட சின்னவராக தான் இந்த பூமியில படைக்கப்பட்டிருக்கும் போது பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்பது சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்கிறோம். அந்த ஸ்தானத்துல அவர் தன்னை தாழ்த்தார். அவ்வளவுதான். இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அவர் பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார்னு சொல்லுது.
இந்த வசனம் குர்ஆன்ல ஒரு இடத்துல இருக்கு. பிதாவுக்கு சமமா இருந்தவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். இந்த பூமியில வரும்போது அவர் பிதாவினுடைய அடிமையின் ரூபம் எடுத்தார். இந்த பூமியில அவர் அடிமையாகத்தான், இந்த பூமியில சாதாரண ஒரு மனிதனாகத்தான் அவர் இருந்தார். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர், யார் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளும் போதுதான் அவர் தேவனுடைய குமாரன் என்பதையும் அவர் இந்த உலகத்துக்கு ரட்சகர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, நம்முடைய மீட்புக்காக அவர் தம்மை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்க நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் வேதம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது. அவர் பிதாவுக்கு சமமா இருந்தார், ஆனால் அந்த சமமா இருப்பதை எடுத்துக்கல. அவர் அதுக்கு பதிலா தம்மை தாழ்த்தி கொண்டார், இந்த பூமிக்கு வந்தார். அதான் எபிரேயர்கள் சொல்லுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்தபடியினால் அவரும் அவர்களைப் போலவே ஆனார். பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருந்தபடினாலே சரீரத்தை, அதாவது அது என்ன அர்த்தம் அப்படின்னா, பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடைய சரீரத்தை, மனித சரீரத்தை உடையவர்களாக இருந்தபடினால் அவரும் அவர்களைப் போல ஆனார். அங்கதான் குமாரன் ஸ்தானத்துல இந்த பூமிக்கு வருகிறார். அப்போ அவ்வளவு பெரிய ஒரு தேவனை, அவ்வளவு நம்ம நேசிக்கிற ஒரு தேவனை நம்ம வைத்திருக்கிறோம் அப்படிங்கறதுதான் பார்க்க. இதேதான் விஷயம் எல்லாமே. இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா, அவர் சாதாரண மனுஷனா வந்தான்னு புரிஞ்சா மிச்ச கேள்வி எல்லாம் இதுல அடங்கிடும். இந்த பூமியில அவர் வந்ததும் நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக தான் வந்தார். எப்படியும் கடவுளுக்கு முன்னால மனுஷன் எப்படி தாழ்த்தணும் அப்படின்றதையும் அவருடைய ஒவ்வொரு செயலிலும் நம்ம பார்க்கலாம். பட் இந்த முன்னுதாரணம் சொல்லும் போது ஒரு கேள்வி அவங்க வைக்கிறாங்க, இயேசு இப்படி திட்டுவாரா? ஆமா, விபச்சார சந்ததின்னு சொல்லி. இது ரொம்ப அற்புதமான கேள்வி அண்ணா. ஏன்னா இது நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் கூட. ஏன்னா அநேக கடவுள்னு சொல்றீங்க, அப்படி திட்டுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. முதலாவது இத வேதாகமத்தினுடைய புரிந்து கொள்ளுதல் இல்ல அப்படின்றத நான் சொல்ல முடியும். அதாவது வசனம் என்ன சொல்லுகிறதுனா, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை அன்றி வேற அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் 16:4 சொல்லுகிறார், இந்த விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார், பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். இது அங்கிருந்து அந்த யூத ஜனங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாத, அவருடைய சத்தத்தை கேட்காத யூத ஜனங்களுக்கு அவர்கள் திரும்ப திரும்ப ஆண்டவர்ட்ட ஒரு அடையாளத்தை கொடுங்கன்னு கேட்கிறார். அநேக அடையாளங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அநேக விஷயங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அநேக ஓமைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர்கள் கேட்க மனமில்லாமல் திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட ஏன்னா கடவுளுக்கு கீழ்ப்படுகிற எண்ணம் அவங்களுக்கு இல்ல. அதனால அவங்க இயேசு கிறிஸ்து கிட்ட அடிக்கடி சும்மா இயேசு கிறிஸ்துவையும் அவங்க மேசியாவா ஏற்றுக்கொள்ளல. அதனால அவங்க திரும்ப திரும்ப சந்தேகப்பட்டு வைத்த கேள்வி. அப்போ கேட்கும் போதுதான் இயேசு சொல்ற, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அப்படிங்கிறார். உடனே நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்களாகட்டும், இஸ்லாமிய சகோதரர்களாகட்டும், பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய கெட்ட வார்த்தை பேசி இருக்கிறார். ஏன்னா இதை இப்படி கொலோக்கியல் லாங்குவேஜ்ல பண்ணோம்னா வாயில சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமான ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தை, இப்படி கடவுள் பேசுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆக்சுவலா வேதாகமத்தினுடைய புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னு இதுதான் நான் சொன்னது. ஏன்னா வேதாகமம் விபச்சாரம் என்பது எதெல்லாம் சொல்லுது அப்படிங்கறத நம்ம முதல்ல அறிந்துக்கணும். இப்ப குறிப்பா இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு நான் இங்க வரேன். விக்கிரக ஆராதனை, சிலை வழிபாடு அப்படிங்கறது நம்ம நினைக்கிறோம் ஒரு ஸ்டாச்சு வைக்கிறது, இதைத்தான் சிலை வழிபாடுங்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. பொருளாசை, அப்ப பொருளை குறித்ததான ஒரு ஆசை, பேராசை, அல்லது பொருள் சேர்க்க வேண்டும் என்கிறதான ஒரு பேர் ஆவல் கூட நமக்கு ஒரு சிலை வழிபாட்டோடு தான் ஒப்பிடப்பட்டிருக்கிறது வேதம். அப்ப ஒரு எதை கடவுளுக்கு இணையாக வைத்து வணங்குறோமோ அந்த ஒரு இணையான ஒரு விஷயமாகத்தான் பொருளாசை சொல்லப்படுகிறது. அப்போ இது வேதத்தை வாசித்து அந்த சத்தியத்தை புரிந்துகிட்டவங்களுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி இந்த இடத்துல இயேசு பொல்லாத விபச்சார சந்ததியார் அப்படின்னு சொன்ன உடனேயே இஸ்லாமிய சகோதரர்களுக்கு விபச்சாரனால என்னன்னா ஆணும் பெண்ணும் தவறாக நடக்கிற ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஆனா வேதத்துல இதுதான் இருக்கா விபச்சாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வேதத்துல பல தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் பார்க்கிற வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. பல இடத்துல நம்ம வாசிக்கலாம். அந்த காரியங்கள்ல நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்லப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, எரேமியா 3ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா நீங்க வாசித்து பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறாரு. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்க முடியும். ஓசியா 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து, இந்த அதிகாரங்கள் எல்லாம் நாங்க வாசிக்கும் பொழுது கடவுளை விட்டு, படைப்பாளனை விட்டு படைப்புகளை வணங்குவது கூட விபச்சாரம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. படைப்பாளனுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய சொந்த இஷ்டத்துக்கும் சொந்த இச்சைகளுக்கும் சொந்த ஆசைகளுக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோம் பாருங்க, அது கூட அந்த இடத்துல விபச்சாரம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விபச்சாரம்னா நம்ம நினைக்கிற மாதிரி இது மட்டும்தான் விபச்சாரம், இப்படி ஆணும் பெண்ணும் நடக்கிற விபச்சாரம் இது சாதாரணமா
சரி, உலக பிரகாரம் உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விபச்சாரத்தை குறிக்குது. ஆனா வேதாகமம் சொல்லுகிற விபச்சாரம் என்பது வெறும் உடல் சம்பந்தப்பட்ட விபச்சாரம் அல்ல, அது ஆன்மீக விபச்சாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நீங்கள் பொல்லாத விபச்சார சந்ததின்னு சொன்னது அவர்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விபச்சாரத்தை அல்ல, ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு விபச்சாரம். ஏன்னா கடவுளுக்கு கீழ்ப்படியாத ஒரு சந்ததியாக அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அநேக தீர்க்கதரிசிகளை கொலை செய்திருக்கிறாங்க. அநேக தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் மீறி படைப்பாளனை விட்டு படைப்புகளை வணங்கி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைத்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடவுளுக்கு படைப்பாளனுக்கு நீ கீழ்ப்படிய தகுதி இல்லாமல் இருக்கிறபடினாலே, உடன்பட்டு இருக்காமல் இருக்கிறபடினாலே இவர்கள் விபச்சார சந்ததியார் அப்படிங்கிறார். ஏன்னா ஒரே இறைவனுக்கு நீங்க கட்டுப்படாமல், ஒரே தெய்வத்துக்கு கட்டுப்படாமல் நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வருகிறனால இவர்கள் விபச்சார சந்ததிகள். அவங்க அங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியவும் இல்ல, அந்த இயேசு கிறிஸ்து வருவாருன்ற அந்த வசனத்தை விசுவாசிக்கவும் இல்ல. அவங்க கடவுளை நம்பலன்னு தான். அதுதான் இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், பொல்லாத விபச்சார சந்ததின்னு. இப்ப இதை வாசிக்கிற இஸ்லாமிய நண்பர்கள் உடனே இயேசு இப்படி சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கான உண்மையான மீனிங் உடல் சம்பந்தப்பட்ட விபச்சாரமோ அல்லது உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையோ திட்டலாங்க. அவர் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தை அங்க பேசிக்கிட்டு இருக்கிறார். இருக்குது. அதனால தீர்க்கதரிசிகள் அநேகர் அதை சொல்லி இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கடவுளுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தவறு செய்யும்போது விபச்சாரம் செய்கிறார்கள். அப்படி அழகா சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் அதான் வேதாகமத்தை வாசிச்சு அதை புரிந்து கொள்ள முடியலைங்கிறதா இதுல நம்ம அடிக்கடி இந்த ப்ரோகிராம்ல சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா. ஒரு வசனத்தை எடுத்து அவங்க பார்த்து பேசுறதுனாலதான் பிரச்சனை. அதுதான் முழு வேதத்தையும் பார்த்தாங்க. அப்ப இந்த விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்ளணும் முதல்ல. ஏன்னா வேதம் என்ன சொல்லுங்கிறத வேதத்தை முழுதா வாசித்து அதன் அடிப்படையில புரிந்து கொள்ளணும். ஆனா அது நம்ம இஸ்லாமிய நண்பர்கள்கிட்ட இல்ல, அது குறைவாக இருக்கிறது. ஏதோ தங்களுடைய அறிஞர்கள் சொல்லுகிற சில வசனத்தை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டே நம்ம அவங்களை கேள்வி கேட்டுடலாம், கிறிஸ்தவத்தை மடக்கிடலாம், அவங்களை ஓட வச்சிடலாம் அப்படிலாம் அவங்க நம்புறாங்க. அது இன்றைக்கு தவறாகி கொண்டிருக்கிறது அவங்க புரிந்து கொள்வாங்கன்னு நான் நம்புறேன். ஆனா இப்ப ஒரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து இப்படி பேசுவாரா, கடவுள் இப்படி பேசுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இவங்க கேட்டுட்டாங்க. இப்ப குர்ஆனை வாசிக்கும் பொழுது, குர்ஆன்ல 68ஆம் அதிகாரத்துல 8 to 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க சில மனிதர்களை பற்றி பேசுகிற அந்த வசனம் என்னன்னா, தன்னுடைய நபிக்கு கீழ்ப்படியாத அந்த மனிதர்களை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 13வது வசனத்துக்கு வரும்பொழுது முரடன், அதாவது யாருன்னா நன்மை தடுப்பவன், வரம்பு மீறுகிறவன், குற்றம் புரிபவன், அவன் முரடன், இதற்கு மேல் தவறான வழியில் பிறந்தவன். அதேதான், ஏறக்குறைய அதேதான் தவறான வழியில் பிறந்தவன் விபச்சார சந்ததின்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. பொல்லாத விபச்சார சந்ததி இயேசு திட்டினார் இல்லைங்களா, அதே மாதிரிதான் அல்லாஹ் திட்டி இருக்கிறார். கீழ்ப்படியாதவங்களை அல்லாஹ்வும் அதே என்ன இவங்க டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். மொழி மாற்றத்துல சில வார்த்தைகளை மாத்துற மாதிரி, அவன் தவறான இழிபிறப்பில் பிறந்தவன் என்ன அர்த்தம், அதுக்கு விபச்சாரத்துல பிறந்தவன் அர்த்தம். சரியான உறவு நிலையில பிறக்காம தவறா பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். இது யார் திட்டுறா? அல்லாஹ் திட்டுறார். யாரெல்லாம் நபிக்கு கீழ்ப்படிலையோ, நபியோடைய இது பண்ணலையோ, நபியோடைய காரியத்தை செய்யலையோ அவன்லாம் இந்த மாதிரி திட்டுறாரு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, வேதாகமத்துல ஆன்மீக சம்பந்தப்பட்ட காரியத்தை நம்ம காண்பித்தோம், குர்ஆன்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இவங்க காமிக்க வேண்டியிருக்கு. இது நேரடியான விபச்சாரத்தை குறிக்கக்கூடிய விஷயம், உடல் சம்பந்தப்பட்ட விபச்சாரத்தை குறிக்கக்கூடிய விஷயம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்க போகிறார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள்? அப்ப நம்ம பற்றி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நிச்சயமா அவங்க வேதத்தை அவங்க வாசிச்சிருக்கணும். அவங்க வேதத்தை வாசிச்சுட்டு தான் இந்த கேள்வி நம்ம கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கணும். அப்ப நம்ம வேதத்தை பொறுத்த வரைக்கும் இயேசு சொன்ன விபச்சார சந்ததி என்பது அவர்கள் உடல் சம்பந்தப்பட்ட விபச்சாரத்தை குறிப்பது அல்ல, அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட கடவுளை, படைப்பாளனை விட்டு படைப்புகளை வணங்குவதும், படைத்தவரை விட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படாமல் இருப்பதும் தான் விபச்சாரம் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது ஆதாரம் இருக்கிறது. ஆனால் குர்ஆனும் தனக்கு கட்டுப்படாதவர்களை, தன்னுடைய நபிக்கு கட்டுப்படாதவர்களை அல்லாஹ் சொல்லுகிறார் விபச்சாரத்தில் பிறந்தவன் அல்லது வழிகேட்டில் பிறந்தவன் என்று சொல்லுகிறார். அதே வார்த்தையில திட்டுகிறார். அப்படியானால் இஸ்லாமிய அறிஞர்கள் அதுக்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கு, சரிங்களா? அதனால எப்பவும் ஒரு கேள்வி நம்மளை பார்த்து கேட்கும் பொழுது தயவு செய்து இஸ்லாமியர்கள் தங்களுடைய குர்ஆனை வாசிக்கணும். அறிஞர்கள், ஏன்னா சாதாரண மக்கள் பொதுவாகவே அறிஞர்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் கேட்கிறாங்க. ஆனா தயவு செஞ்சு இஸ்லாமிய அறிஞர்கள் தங்களுடைய குர்ஆனை வாசிச்சு நம்ம கேட்கிற கேள்வி நம்ம குர்ஆன்ல இருக்குதா, நம்மள ஏதாவது திருப்பி பாதிக்குமா அப்படின்னு பாத்துக்கிட்டா நமக்கு வேலை இல்லை. நம்ம நம்ம ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கா. அதனால கர்த்தரோட கிருபையில தேவன் இயேசு கிறிஸ்து அவர் சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, அவர் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசி. அவர் சாதாரண மனிதனாக மட்டும் இந்த பூமிக்கு வந்தார், ஆனால் அவர் தேவன், அவர் தேவனுடைய குமாரன்.
இந்த பூமியில பிதாவுக்கு அவர் அடிமையின் ரூபம் எடுத்துதான் இந்த பூமிக்கு வந்தார். பிதாவுக்கு சமமா இருக்கிறேன்னு அவரு அதை பிடிச்சுக்கல. பிள்ளைகள் மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருந்தபடினால் இயேசு இந்த பூமியில மாமிசத்தை ரத்தத்தையும் உடையவராக மாறினார் அப்படின்னு பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. வேதாகமும் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று தெளிவாக சொல்லுகிறது. பார்க்கலாம், தெளிவான விளக்கம். நீங்க சொன்ன மாதிரி இனி இந்த நிகழ்ச்சியை பார்த்ததற்கு பின்பு இஸ்லாமியர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் தங்களுடைய குர்ஆனிலே அந்த பிரச்சனை இருக்கா, ஹதீஸ்லயும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டுட்டு யோசிச்சுட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எந்த கேள்வி வைத்தாலும் நல்லது. அதுதான் சரியான காரியம். ரொம்ப சந்தோஷம். நமக்கு நேரம் ஓடுறதுனால நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு இனிய அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தீர்க்கதரிசியிலும் மேலானவர், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கம் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக. இந்த ரட்சிப்பை குறித்து நிச்சயமாய் ஒரு நாள் சீக்கிரமாய் நாங்கள் பேசுவோம். ஆனால் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அற்புதமான வசனம் இல்லையா? அண்ணன் அடிக்கடி சொன்னாங்க, பிதாவுக்கு சமமாயிருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தன்னை தாழ்த்தினார், தன்னை வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார். காரணம், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல் ஆனார். அப்படியானால் நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்து இந்த உலகத்திற்கு அவர் வந்து நம்மை மீட்டு கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களையும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்துவால முடியும். வேதத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவரை பாருங்கள், அவர் சொல்லுகிறார் 18 வசனத்திலே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், இயேசு சொன்னார், மரித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். காரணம் என்ன? நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்ற தேவன், அவர்தான் கடவுள். அவரை நோக்கி ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்களானால் உங்களையும் ரட்சிப்பார். அவரை வெறும் தீர்க்கதரிசியாய் மாத்திரம் பார்த்து, ஏதோ ஒருவர் சொன்னதை மாத்திரம் வைத்து நீங்கள் பார்த்து அவரை தீர்க்கதரிசி என்று மட்டுப்படுத்தாதிருங்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாம் மேலானவர், தீர்க்கதரிசிகளின் ஆவியை உடையவர். அவள் அவ்வளவு மகத்துவமான தேவன். இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணலாமா? உங்க வீட்டில் ஒருவேளை தேவைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், கண்ணீரோட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கலாம், தனிமை உங்களை வாட்டி எடுக்கலாம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தொட, உங்களை அவர் மாற்ற, உங்களுக்கும் இந்த இனிய அனுபவத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே எவ்வளவாய் உம்மை தாழ்த்தி வந்தீர். எங்களை நேசித்ததினால் விட்டு கொடுத்தீரே ஆண்டவரே. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்களுக்காக எங்களைப் போல நீர் இந்த உலகத்திலே வந்து பிறந்தீர். ஆனாலும் மரித்து உயிர்த்தெழுந்து ஆண்டவரே, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் நீர் மாறினீர். நீர் மரணத்தை ஜெயித்தவர் அல்லவா? உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் அன்பு கூறுகிறோம். இந்த நாளிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளைகள் விடுதலையாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா போராட்டங்களும் பிசாசினுடைய கட்டுகளும் உடைந்து போகட்டும். உடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், நிம்மதியை தாரும். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் தொழுகைக்குரியவர். அவரை தொழுது கொள்ளுங்கள், அவரை ஆராதியுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம். தொடர்ந்து அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். God bless you. தமிழ் கிறிஸ்டியன் அப்பாலஜெட்டிக்ஸ் நெட்வொர்க் வழங்கும் இதுதான் பைபிள் பாகம் 1 மற்றும் பாகம் 2. நமது அன்பு நண்பர்கள் முன்வைக்கும் பல கேள்விகளுக்கு
வேதத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் பதில்கள் அடங்கிய இந்த 2 டிவிடிகளை வாங்கி பயன்பெறுங்கள். நம்ம கிட்ட இருக்கிற இறைச்சி கெட்டு போகிறதுக்கும் நம்ம கிட்ட இருக்கிற உணவு நாற்றம் வர்றதுக்கும் காரணம் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்க தானா? இது எப்படி இதுதான் பைபிள் பாகம் 1 மற்றும் பாகம் 2 நன்கொடை ரூபாய் 75 மட்டுமே. தபாலில் பெற நன்கொடை ரூபாய் 25 தனி. மேலும் இப்பொழுது வெளிவந்துள்ளது பைபிளில் முகமது அவர்களை பற்றிய முன்னறிவிப்பு உண்டா? உங்களின் பல்வேறு கேள்விகளுக்கு இந்த டிவிடி பதிலளிக்கின்றது. குர்ஆனிலே 43ஆம் அத்தியாயம் 81வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஹஜரத் முகமது அவர்களை பார்த்து சொல்லுகிறார், முகமதே, கடவுளுக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் அவரை வணங்குவதில் நான் தான் முதல் ஆளாக இருந்திருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். வேதாகமத்திலே இயேசு சொல்லுகிறார், நான் தான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நான் தான் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இன்றே வாங்கி பயன்பெறுங்கள். நன்கொடை ரூபாய் 30 மட்டுமே. தொடர்புக்கு 9445293902. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969 ஆழ்வார் திருநகர், சென்னை 87.